வணக்கம் நேயர்களே, ஏக்யூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 31/7/2020க்கான தேங்காய் பருப்பு கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம். தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவல் பூந்துறையில் குறைந்தபட்சமாக ரூ. 65.99 அதிகபட்சமாக ரூ. 100.65 அந்தியூரில் குறைந்தபட்சமாக ரூ. 85.49 அதிகபட்சமாக ரூ. 97.89 மடத்துக்குளத்தில் குறைந்தபட்சமாக ரூ. 82.50 அதிகபட்சமாக ரூ. 84.50 கொள்முதலாயிருக்கிறது. எலுமாத்தூரில் குறைந்தபட்சமாக ரூ. 95.67 அதிகபட்சமாக ரூ. 99.89 பெருந்துறையில் குறைந்தபட்சமாக ரூ. 35.99 அதிகபட்சமாக ரூ. 101.71 ஆனமலையில் குறைந்தபட்சமாக ரூ. 61.75 அதிகபட்சமாக ரூ. 102.35 கொள்முதலாயிருக்கிறது. வடக்கிபாளையத்தில் குறைந்தபட்சமாக ரூ. 66.86 அதிகபட்சமாக ரூ. 98 கொடுமுடியில் குறைந்தபட்சமாக ரூ. 67.79 அதிகபட்சமாக ரூ. 101.10 மொடக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக ரூ. 55.89 அதிகபட்சமாக ரூ. 100.59 கொள்முதலாயிருக்கிறது. பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக ரூ. 78 அதிகபட்சமாக ரூ. 98 முத்தூரில் குறைந்தபட்சமாக ரூ. 71.70 அதிகபட்சமாக ரூ. 102.05 சத்தியமங்கலத்தில் குறைந்தபட்சமாக ரூ. 93.91 அதிகபட்சமாக ரூ. 98.59 கொள்முதலாயிருக்கிறது. நாமக்கலில் குறைந்தபட்சமாக ரூ. 76.95 அதிகபட்சமாக ரூ. 89 உடுமலைப்பேட்டையில் குறைந்தபட்சமாக ரூ. 94 அதிகபட்சமாக ரூ. 99 காங்கேயமடிவில் குறைந்தபட்சமாக ரூ. 108 அதிகபட்சமாக ரூ. 119 கொள்முதலாயிருக்கிறது. காங்கேயம் அரிக்கோ குறைந்தபட்சமாக ரூ. 92 அதிகபட்சமாக ரூ. 100 காங்கேயத்தில் குறைந்தபட்சமாக ரூ. 93 அதிகபட்சமாக ரூ. நேமத்தில் குறைந்தபட்சமாக ரூ. 93 அதிகபட்சமாக ரூ. 99 கொள்முதலாயிருக்கிறது. வெள்ளக்கோவிலில் குறைந்தபட்சமாக ரூ. 71.70 அதிகபட்சமாக ரூ. 102.05 ராசிபுரத்தில் குறைந்தபட்சமாக ரூ. 73 அதிகபட்சமாக ரூ. 96 பரமத்தி வேலூரில் குறைந்தபட்சமாக ரூ. 91.39 அதிகபட்சமாக ரூ. 99.95 கொள்முதலாயிருக்கிறது. வேலூரில் குறைந்தபட்சமாக ரூ. 120.10 அதிகபட்சமாக ரூ. 114 கிணத்துக்கடவில் அதிகபட்சமாக ரூ. 96 பொங்கலூரில் அதிகபட்சமாக ரூ. 98.50 கொள்முதலாயிருக்கிறது. தொடர்ந்து 31/7/2020க்கான பல்வேறு ஊர்களின் தேங்காய் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம். தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பல்லடத்தில் குறைந்தபட்சமாக ரூ. 22.50 அதிகபட்சமாக ரூ. 25.50 அரச்சலூரில் குறைந்தபட்சமாக ரூ. 25.60 அதிகபட்சமாக ரூ. 31.69 வாழப்பாடியில் குறைந்தபட்சமாக ரூ. 20.30 அதிகபட்சமாக ரூ. 24.60 கொள்முதலாயிருக்கிறது. மொடக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக ரூ. 24.89 அதிகபட்சமாக ரூ. 32.41 காங்கேயத்தில் குறைந்தபட்சமாக ரூ. 18 அதிகபட்சமாக ரூ. 32 முத்தூரில் குறைந்தபட்சமாக ரூ. 25.25 அதிகபட்சமாக ரூ. 30.15 கொள்முதலாயிருக்கிறது. கொடுமுடியில் குறைந்தபட்சமாக ரூ. 25.25 அதிகபட்சமாக ரூ. 30.15 நாகர்கோவிலில் குறைந்தபட்சமாக ரூ. 23 அதிகபட்சமாக ரூ. 31 எலுமாத்தூரில் குறைந்தபட்சமாக ரூ. 24.89 அதிகபட்சமாக ரூ. 32.41 கொள்முதலாயிருக்கிறது. பரமத்தி வேலூரில் குறைந்தபட்சமாக ரூ. 27 அதிகபட்சமாக ரூ. 31.30 காரமடையில் குறைந்தபட்சமாக ரூ. 25 அதிகபட்சமாக ரூ. 27 பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக ரூ. 18 அதிகபட்சமாக ரூ. 30.80 கொள்முதலாயிருக்கிறது. கிணத்துக்கடவில் குறைந்தபட்சமாக ரூ. 19 அதிகபட்சமாக ரூ. 31 தொண்டாமுத்தூரில் குறைந்தபட்சமாக ரூ. 18.50 அதிகபட்சமாக ரூ. 26.50 நேமத்தில் குறைந்தபட்சமாக ரூ. 26 அதிகபட்சமாக ரூ. 30.50 கொள்முதலாயிருக்கிறது. கோவையில் குறைந்தபட்சமாக ரூ. 23 அதிகபட்சமாக ரூ. 29.50 உடுமலைப்பேட்டையில் குறைந்தபட்சமாக ரூ. 27 அதிகபட்சமாக ரூ. 31 ஆனமலையில் குறைந்தபட்சமாக ரூ. 27 அதிகபட்சமாக ரூ. 29 கொள்முதலாயிருக்கிறது. தாராபுரத்தில் குறைந்தபட்சமாக ரூ. 25.35 அதிகபட்சமாக ரூ. 32.60 சேலத்தில் குறைந்தபட்சமாக ரூ. 16.40 அதிகபட்சமாக ரூ. 32 அவல் பூந்துறையில் குறைந்தபட்சமாக ரூ. 26.03 அதிகபட்சமாக ரூ. 32.16 கொள்முதலாயிருக்கிறது. புதுப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக ரூ. 26 அதிகபட்சமாக ரூ. 28 பவானியில் குறைந்தபட்சமாக ரூ. 24.60 அதிகபட்சமாக ரூ. 28.10
பேராவூரணியில் அதிகபட்சமாக 31 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. ஈத்தாமொழியில் அதிகபட்சமாக 29 ரூபாய்க்கும், வடசேரியில் அதிகபட்சமாக 29 ரூபாய்க்கும், தேனியில் அதிகபட்ச விலையாக 29 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. அவிநாசியில் அதிகபட்சமாக 28 ரூபாய்க்கும், கிருஷ்ணகிரியில் அதிகபட்ச விலையாக 31 ரூபாய் 50 காசுகளுக்கும், குன்னத்தூரில் அதிகபட்சமாக 31 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளைப் பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.